வணக்கம். நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் சீரிஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஸ்ட்டாக நம்ம இச்சிமோக்கோ பற்றி பேசியிருந்தோம். அதுவும் 15 மினிட்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 முக்கியமான ஒரு விஷயத்த இந்த வீடியோலேயே சொல்லிடலாம். ஏன்னா இதுக்காக தனியாக மறுபடியெல்லாம் வீடியோ போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன அப்படின்னா, போன வீடியோக்கு முந்தின வீடியோ தான் அந்த ஆல்ஃபா இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சில ஆடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை வந்து பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர், அதுலேயும் ஒரு சில சேனல்ஸ்லேருந்தே கூட மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இன்னும் நம்மளை பற்றி பேசாத சேனல்ஸ் பரவாயில்ல, உண்மையாகவே அவங்க வந்து இல்லை இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் தான் போய் பார்த்தேன். ஸோ பொதுவாக உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்புறம் இன்னொன்று வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சரி மெசேஜ்லேயும் சரி, சார் வி ஆல்வேஸ் வித் யூ, நாங்கள் இருக்கோம். ஸோ அது மாதிரி நிறைய வந்து சப்போர்ட்டிவான மெசேஜஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. நமக்கு தெரியும் இல்லைங்களா, அதாவது மெசேஜ் போடுறதுங்கிறது ஓகே, அது நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த தனிப்பட்ட அந்த ஒரு வளையம் இருக்கு இல்லையா, அதை தாண்டி நம்மளால் வர முடியாது. அது புரிஞ்சதான். பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து அந்த சப்போர்ட்டிவ் வேர்ட்ஸுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக இப்போ ஒரு சிலர் வந்து நம்ம கூட இருந்தவங்க என்னமோ ஏதோ திடீர்னு தெரியாது போய், சார் இல்லை சார் அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்க அதனால் போய் அங்கே சேர்ந்தேன் அதனால் இங்கே சேர்ந்தேன், எனக்கு தெரில சார், ஆனால் நான் எதுவுமே பேசலை, நான் வந்து அமைதியாக தான் நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன் பார்த்துட்ருந்தேன் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் வந்து மெசேஜ் கொடுத்துருந்தீங்க. எங்களுக்கு தெரியல சார் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்ன வரைக்கும் அவங்கள வந்து ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் ஏதோ ஒரு பேருக்கு செந்தில் சொல்கிற மாதிரி சொல்லணுன்னா சேர்த்துக்கிட்டோமேனு வச்சுருக்கோம், சிம்பிளி வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஏதோ அந்த குரூப் இதுக்காக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அந்த குரூப்பில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இல்லை நீங்கள் இனிமேல் போய் கண்டினியூ பண்ணுறீங்கனாலும் அதை பற்றி நான் கவலைப்படல. அண்ட் இன்னொன்று இது வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லணுங்க. ஆக்சுவலாக 2 விஷயம் தான் சொல்ல வந்தேன். 3வது ஒரு விஷயம், இந்த டெலிகிராம்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல்லாம் வச்சு இது பண்ணுறாங்க. சரி, நான் எப்போவுமே நான் வந்து சேட் பண்ணவே மாட்டேன். நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவேன். நான் வந்து உங்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, போனீங்களான்ட்டுலாம் நான் கேட்கவும் மாட்டேன். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துருங்க. இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த சிஸ்டம், இந்த இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. இது வந்து ஆக்சுவலாக லைவுங்க. இப்போ இந்த லைவ் வீடியோஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நான் பண்ணுற ட்ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து லைவாக பார்க்கலாம். அது போக இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த எவல்யூஷன் அக்கௌண்ட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ். இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ். மேபி இந்த வீடியோ முடிச்சுட்டு இன்றைக்கே கூட இதை நான் வந்து அந்த 10% கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நியூ ட்ரேடர்ஸ் நீங்கள் வந்து கற்றுங்க. இது ஒன்றும் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. இப்போ நான் வந்து லைவில் நான் பண்ணுறதை நான் உங்களுக்கு ஒரு ஜிமீட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோலேயும் நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. இந்த இச்சிமோக்கோவை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணால் எப்படி இருக்கும், இன்னும் நம்மளோட ப்ராஃபிட்ஸை வந்து அதிகப்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அப்புறம் இன்னொன்று, எதுவுமே வந்து நீங்கள் உடனே பண்ணணும், நாளைக்கே பண்ண அந்த அவசியமே கிடையாது, அவசரமும் கிடையாது. சரி வாங்க நம்ம வீடியோவில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, அது எப்படி ஒரு நிமிஷத்தில் எப்படி வந்து ஒரு இண்டிகேட்டரை அல்லது ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி கற்றுக்க முடியும். அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா மேபி அது உங்களுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். சொல்லப்போனால் இப்போ இந்த கேண்டில்ஸ்னால் என்ன, இச்சிமோக்கோனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேட்டரையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் சொல்ல முடியாது. ஆனால் நம்மளோட அவுட்புட் இப்போ பையா செல்லா அப்படின்னு பார்க்குறது வந்து நம்ம அது ஒரு நிமிஷத்தில் பார்த்துடலாம். ஜஸ்ட் இது வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைல்லே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து சிஸ்டம் வேணும் அப்படின்ட்டு கூட அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ கேண்டில்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியும். அண்ட் இச்சிமோக்கோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா, ஃபெயிலியர்ஸை வந்து அவாய்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து செல் கொடுக்குறான், ஆனால் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது, அதே மாதிரி பை கொடுக்குறான், மார்க்கெட் வந்து கீழே வருது. ஸோ இந்த சின்ன ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயங்க. பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்து நீங்கள் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கங்க. லென்த் 200 கொடுத்துக்குங்க. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து நீங்கள் எக்ஸ்போனென்ஷியல் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த கலர் இது நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், அது உங்களுக்கு வந்து நல்லா விசிபிளாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போது டெய்லி நம்ம பார்த்துறோம், டெய்லியில் வந்து நமக்கு வந்து ஒரு பை சிக்னல் இருக்குது, அதே மாதிரி இச்சிமோக்கோவும் நமக்கு வந்து பையில் இருக்குது. அப்படின்னா இன்னொரு ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா, மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா, அவ்வளோதான். சரி, இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயும் இருக்குது, இச்சிமோக்கோவும் வந்து பையில் தான் இருக்குது. அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஓகேங்களா. இந்த மாதிரியான சில செல்ஸ் எல்லாம் இது வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணிடும் இந்த இடத்துலலாம் பாருங்கள். ஓகேங்களா.
இப்போ இந்த இடத்துல ஒரு பை வருது. ஓகே, மூவிங் ஆவரேஜும் பை, இச்சிமோக்கோ பை, அவ்வளோதான். டெய்லியில் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துங்க. டெய்லியில் நமக்கு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன். இப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட் முடியுது, நாளை காலையில் நான் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி கேண்டில் என்ன சொல்லுது, அது பையா செல்லா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாருங்கள். இப்போ வந்து இது டெய்லி. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த டெய்லியில் வந்து நமக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் ஹை கட் ஆகணும், ஹேமர் இருக்கணும் இந்த இடத்துல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் டாப் லோ கட் ஆகுது, ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து செல். இன்றைக்கி நம்ம வந்து ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சு ஓகே இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து செல் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த இச்சிமோக்கோ அண்ட் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஓகேங்களா. இது வந்து ஜேபிஒய் பேர்ஸு அண்டு ஒரு சில இண்டெக்ஸுக்கு இது வந்து 15 மினிட்ஸ் ஓகே. பட் எல்லாம் அதாவது எப்படின்னா கோல்டுக்கு நான் யூஸ் பண்ணணுங்க, இல்லை நான் எதுக்கு வேணால் நான் பண்ணணும், ஸ்டாக் கூட நான் பண்ணணும் அப்படின்னா 1 ஹவர் போய்க்குங்க. அதுதான் கரெக்ட். நீங்கள் 1 ஹவர் வச்சு நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் பாருங்கள் பெரிய ஒரு ரேலியெல்லாம் பிடிக்கலாம். இதுக்கு நீங்கள் போய்ட்டு யார்ட்டையும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கால்ஸுக்கு நான் பே பண்ணுறேன் அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்னும் ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் வந்து 10 கரன்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இல்லை நான் ஒரே கரன்சி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதில் கொஞ்சம் லாட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ண வேண்டியது தான். பாருங்கள் இங்கே பாருங்கள் செல்லு. இந்த மாதிரியான சில ஃபேக் என்ட்ரிஸ் எல்லாம், அதாவது பை என்ட்ரிஸோ அல்லது ஃபேக் செல் என்ட்ரிஸோ இது வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டிடும். தான் இங்கே பாருங்கள். அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டில் கன்சால்டேட் ஜோனை கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயங்க. இந்த இச்சிமோக்கோவுக்கு மேலேயும் மூவிங் ஆவரேஜுக்கு கீழேயும் இருக்குது, அதாவது இதில் பை இதில் செல் அப்படி இருக்குது அப்படின்னாலே அது வந்து கன்சல்டேஷன் தான். நம்ம போய் தேவையில்லாம் போய் அந்த இடத்துல ஆர்டர்லாம் நம்ம எடுத்து மாட்டவே வேண்டாம். ஓகேங்களா. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மூவிங் ஆவரேஜ் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த கேட் ஜேபிஐயில் தான் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன். இப்போ இதே வந்து நீங்கள் US30 போடுங்க. US30 1 ஹவர் எடுத்துக்கங்க. நீங்கள் பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ட்ரேட் ஆகுது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம்ங்க ஒரு 300 to 500 பாயிண்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆனாலே நீங்கள் அந்த மொத்த பாயிண்ட்டையும் பிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த ஃபேக் இதெல்லாம் இந்த இடம் இதெல்லாம் ஃபேக் என்ட்ரிஸ். ஓகேங்களா. ஃபேக் பை என்ட்ரிஸ். நம்ம போய் தேவையில்லாமல் இங்கெல்லாம் போய் பை பண்ணி மாட்டவே தேவையில்லை. ஓகேங்களா. அதை பாருங்கள், இது சமீபத்தில் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆச்சு இல்லைங்களா, அதில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், இச்சிமோக்கோ பை, மூவிங் ஆவரேஜ் பை, அவ்வளோதான். கேண்டில் கன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். இது வந்து ஒரு பையில் தான் இருக்குது. இச்சிமோக்கோவில் வந்து பையும் இல்லை செல்லும் இல்லை. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து கன்சல்டேட் எவ்வளோ தூரம் கன்சல்டேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல நம்ம ட்ரேடே பண்ண தேவையில்லாமல் இந்த இடத்துல ஒரு அலர்ட் போட்டு வச்சுக்கொண்டு தான் இந்த இச்சிமோக்கோ பை ஆச்சுன்னா ஒரு அலர்ட்டு, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா. இதில் போய்ட்டு இப்போ ட்ரேடிங் யூஸ் பண்ணுறவங்க பார்த்துங்க, இதில் போய்ட்டு ஒரு அலர்ட் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி MT5ல எல்லாத்துலேயும் இருக்குது. ஓகேங்களா. அது மாதிரி லோ கட் ஆச்சுன்னா ஒரு அலர்ட் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு. அதான் நான் சொன்னேன், இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் என்ன, அதை வந்து நம்ம சிம்பிளாக ஃபாலோ பண்ணணும், அது ஒன்று தான். ஓகேங்களா. ரைட், நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் டெய்லியில் எடுத்துக்கங்க. ஓகே, டெய்லியில் வந்து ஷூட்டிங் ஸ்டார் எங்கே வருது, இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஹேமர் எங்கே வருது, இதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து ஒரு ஹோம்ஒர்க்காக கூட நீங்கள் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஹேமர் வந்திருக்கு, அடுத்த நாள் என்ன இருக்குது, இச்சிமோக்கோ மூவிங் ஆவரேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா என்ன இருக்கும் அப்படி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு ஹேங்கிங் மேன் லோ கட்டாக இருக்குது. அப்புறம் இந்த முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேமர் நீங்கள் ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் இந்த ரெட் ஹேமர். ஓகேங்களா. இதுவும் அதாவது டேட்டு வந்து 14 ஜூலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 19 செப்டம்பர். இந்த 2 நாளோட கேண்டில் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ லாஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வேறு, வீடியோ பார்த்தோன்னே சார் சூப்பர் அப்படி இப்படின்னு அது வேறு. நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இது ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்து பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் விஷயங்க. ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். அது வந்து பெரிய என்னமோ ஒரு கஷ்டமாக இது வந்து பெரியது, இது இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும், ஸோ அப்படியெல்லாம் கிடையாதுங்க. என்னென்னா ஒரு பேசிக் திங் தாங்க. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிட்டா போதும். அப்போ ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து இந்த டெக்னிக்கல்ஸ் இருக்கும், இந்த ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கணும், இது அது அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதுதான் ட்ரேடிங். இன்னும் சொல்லப்போனால் கராத்தே கிட்ல ஜாக்கி சான் சொல்லுவார் தெரியுங்களா, நீ எதெல்லாம் பண்ணுறியோ அது எல்லாமே வந்து குன்ஃபு அப்படின்ட்டு. அது மாதிரி தான்
நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதுதான் ட்ரேடிங். நம்ம என்னெல்லாம் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணுறோமோ அதுதான் ட்ரேடிங். ஸோ இதை நம்ம வந்து சரியாக பண்ணிட்டோம்னாலே ட்ரேடிங் நம்மளால் சரியாக பண்ண முடியும். ஸோ இது சம்மந்தமான சில சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸு, நம்மளோட பிஹேவியர்ஸு, இது சம்மந்தமாக நான் வந்து ஷார்ட்ஸில் ஒரு நிமிஷமாக போடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும்போது நம்ம இந்த மாதிரி சில இண்டிகேட்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது. கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம் இன்னும் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்புறம் இந்த மாதிரியான மற்ற விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.